குட்டி பையனுக்காக ஆசையா கார் வாங்கினேன். ஆனா உள்ள வயிறு கட் ஆயிருக்கு. வேளாங்கண்ணில நம்ம குட்டி பையனுக்காக ஏதாவது வாங்கிட்டு போலாம் அப்படின்னு இந்த ரிமோட் கார் வாங்கினேன். வாங்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்தேன். ஆனா கார் ஒர்க் ஆகல. பேட்டரிக்கு சார்ஜ் இல்ல போல அப்படின்னு 1 மணி நேரம் சார்ஜ் போட்டேன். ஆனாலும் ஒர்க் ஆகல. என்னடா இது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா சார்ஜ் கேபிள் உள்ள வயிறு கட் ஆயிருக்கு. இங்க கட் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஆசையா கொண்டு வந்து அவன் விளையாடாமலே போச்சு. அதுக்கப்புறம் சரி ரிச்சி ஸ்ட்ரீட் போலாம் அப்படின்னு கிளம்பி வந்தோம். போற வழியிலேயே இவனுக்கு செம்ம தூக்கம். அப்படியே பஸ் இறங்கினதும் பார்த்தா சரியான மழை. அப்படியே 1 மணி நேரம் பஸ் ஸ்டாண்ட்லயே உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் மழை நின்னதும் ஒரு கடையில போயிட்டு இந்த கேபிள் வாங்கணும். காரோட விலையே 400 ரூபாய். ஆனா இந்த சார்ஜ் கேபிளோட விலை 150 ரூபாய். சரி என்ன பண்றது அப்படின்னு வாங்கிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து சார்ஜ் போட்டு ஆன் பண்ணதுமே ஒர்க் ஆச்சு. அவனும் விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஆனா ஏன் தான் வேளாங்கண்ணில இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு ஆயிடுச்சு. ஒரு நம்பிக்கையோட ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம். சேல்ஸ் பர்சன் அதை செக் பண்ணிட்டு தானே நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணணும். அந்த நம்பிக்கை போகும்போது திரும்ப வாங்க கூட மனசு வர்றது இல்லைல்ல. அதனால ஆசையா வாங்கியும் சாட்டிஸ்பாக்சன் ஆகலைங்க. நீங்க வேளாங்கண்ணில ஏதாவது பொருள் வாங்குறீங்க அப்படின்னா பார்த்து வாங்குங்க.